இன்றைக்கு முக்கியமாக தேசத்தின் குடி உரிமைங்கிற விஷயமே ஆட்டம் கண்டிருக்கும் பொழுது கட்சி வரைகோடுகள் இவையெல்லாம் இரண்டாம் பட்சம், தேசம்தான் முதல். ஒரு ஆர்டர்ல பார்த்தோம்னா எது முதல்ல எது ரெண்டாவது எது மூணாவதுன்னு பார்த்தோம்னா முதல்ல தேசம், பிற்பாடு என் தமிழ்நாடு, பிற்பாடு தான் மொழி. நம்ம இதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்னா மொழியை பேசிக்கிட்டு இருந்தோம்னா அதை காட்டி அல்வா கொடுக்குற மாதிரி அதை காட்டி பாக்கி ரெண்டையும் கழிச்சிருவாங்க. இன்னைக்கு விவசாயிகளுக்கு தமிழகம் செய்திருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு 10% கூட அங்கே ஒன்றியம் செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவங்க வரும்போது ஒரு எப்படி நாட்டை படையெடுக்க வரும் எதிரி படைக்கு என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் ஆணி படுக்கை போட்டு வச்சிருக்காங்க அவங்க வந்த படுக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு. அதே நேரத்தில் இங்கே நாம் விவசாயிகளை மதித்து கொண்டிருக்கிறோம். இந்த வித்தியாசம் தெள்ள தெளிவாக அண்ணா காலத்திலிருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது. அண்ணா அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் எங்கள் கோரிக்கையை பின்வாங்குகிறோம், ஆனால் அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று. அவர் சொன்ன அந்த காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது. தெற்கு தேஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மையம் அங்கே இருக்கிறது. அது தவறு. நாம் செய்த நன்மைக்காக, நாம் செய்த தேச தொண்டிற்காக இன்று தண்டிக்கப்படுகிறோம். சீட்டு அவங்களுக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்குறாங்க. நாம தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து 2 வேணாம் 1 போதும் 1 கூட வேணாம் நாங்கள் இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறோம்னு செஞ்ச அந்த தேசப்பற்றிற்காக இன்று தண்டனை. நமக்கு இடம் கிடையாது, குரல் கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படி எங்களுடைய அளவை, எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானம் எந்த ஸ்டேட்ல இருந்து வருதுன்றதை சென்டர் கணக்கெடுக்கட்டும். முதல் 3 ஸ்டேட்ல தமிழகம் இருக்கும். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் 29 பைசா தான் திரும்பி வருது. ஆனா அதையே இன்னைக்கு சீட்டு நிறைய வச்சிருக்கிற எம்பி, பீகார், யூபி சொல்ல முடியாது. அவங்களுக்கு 4 ரூபா கிடைக்குது. இந்த அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க வேணாம். அங்க பீகாரில் இருக்கிறவனு என் தம்பி தான், நல்லா இருக்கட்டும். ஆனா என் சிற்றுண்டி தான் அவனுக்கு ஸ்நாக்னு இருக்கக்கூடாது. ஓஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி வாய் நமனமான்னு இருக்க என்ன பண்ணலான்னா அந்த அடுத்தவன் சாப்பாட்டை எடுத்து சாப்பிட வேண்டியதானேன்னு இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்க வேண்டும். நாடே அப்படித்தான் இருக்கின்றோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த ஏழ்மைன்னு சொல்லிட்டு இருக்கோமே, அந்த ஏழ்மை நிரந்தர நிலைமை அல்ல. நீங்கள் நினைத்தால் மாற்றக்கூடிய ஒன்று. மீண்டும் மீண்டும் அதில் உழந்து கொண்டு இருக்கிறீர்கள். ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தா வாங்கிடலான்னு வாங்குறதுக்கு தெரியுமா? நீங்கள் இழப்பது 50 லட்சம் ரூபாய். நீங்க அவங்க உங்களுக்கு கொடுக்கறது அட்வான்ஸ், வட்டியோட அதை வசூலிக்கத்தான் போறாங்க. அதனால தான் ஓட்டு காசு வாங்காதீங்கன்னு சொல்றேனே தவிர, அப்ப நீங்க கொடுப்பீங்களான்னா நான் கொடுப்பேன். எப்ப கொடுப்பேன்? நான் செத்ததுக்கு பிறகு உங்களுக்கு சேரும் இன்சூரன்ஸ். அதுக்காகத்தான் நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு. அதுக்காகத்தான் நீங்களும் பாடுபட வேண்டும். இது நான் சொல்றது எளிமையா இந்த பிளாட்ஃபாரத்தில் நடக்கிறவனுக்கெல்லாம் புரியும். என்னத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்? என் பிள்ளைக்கேத்தான், அவன் பிள்ளைக்கேத்தான். அவ்வளவுதாங்க இந்த கட்சி. இது எனக்காக இல்லை. இந்த கட்சி ஆரம்பிப்பதால் எனக்கு எந்த லாபமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா நஷ்டம் தான். ஆனால் நாளை இதே இடத்துல எனக்கு ஒரு சின்ன பெசகு நடந்து போச்சு அப்படிங்கும் போது இதை விட 10 மடங்கு கூட்டம் கூடியது. அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நான். அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு, அவங்களும் விட்டு வைக்க போறதில்லை, கேட்பாங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். ஆனா இது நேரம் அல்ல. இவ்வளவு தூரம் என் கூட நடந்து வந்திருக்கீங்க. ஆனா இது இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டீங்களேன்னு சொல்ல மாட்டேங்க. இதுதான் ஆரம்பம். நீண்ட பயணம் இருக்கிறது. நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க, நடந்துகிட்டே இருப்போம். நாளை நமதே.